வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் இன்றைக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் உடுப்போட வந்திருக்கோம் என்ற ஆர்டிஎச் ஆஃபீஸில் கல்முனை ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு இன்றைக்கு உடற்பயிற்சி சம்பந்தமான ட்ரைனிங். இப்போ நர்சிங் ஆஃபீஸர், ஒரு உதவியாளர் மற்ற எங்கள் 3 பேருக்கு ட்ரைனிங் நடக்குது. அந்த யூனிஃபார்த்தோட வந்த மாதிரி. இப்போ இன்றைக்கு நேற்று ஒரு 50 வயது ஒரு மேசன் ஒரு ஆள் திடீர் மரணம். சரிதானே? அதை பற்றி நான் இன்றைக்கு கதைக்க போகிறேன். 50 வயது மேசன் வேலை செய்கிறாள். என்ன மேலே ஏறுறங்கிற பாரந்தூக்கு எல்லாம் செய்கிற ஆள் தான். அப்போ திடீர் மரணம். அப்போ அவர் காலையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து எடுத்திக்கார். சரியானே? ஹாஸ்பிட்டல் போய் காலையில் மருந்து எடுத்திக்கார். கேஸ்ட்ரிக்கு மருந்து எடுத்திக்கார். இது பொதுவாக நடக்கிறது. கேஸ்ட்ரிக் தான் மருந்து எடுத்திக்கார். சரியானே? நெஞ்செறிகிற மாதிரி, மேல் வகுத்தில் திரட்டி ஏப்பம் வார மாதிரி, செலவில் சத்தி வார மாதிரி அறிகுறி. அப்ப இதெல்லாம் கேட்டா நாம என்ன செய்யற? நம்மட மூளைக்கு கேஸ்டிக் தானே. அப்படித்தான் நம்ம பார்மசியில் போய் மருந்து எடுக்கிற. அப்படித்தானே? எனக்கு கேஸ்டிக் குளிசை 2 தாங்க, சப்பித்துங்கிற குளிசை தாங்க, கேஸ்டிக் குளிசை தாங்கண்டா அவர் ஒரு 3 குளிசை தருவார். சப்பித்துங்கிற குளிசை, அந்த ஒமிப்ரோசோல் கிளுங்கிற குளிசை, டொம்பரோன் குளிசை, இப்படி எல்லாம் ஆக்களுக்கு தெரியும். அப்ப சில ஆக்கள் வீட்டையும் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் இப்படி வந்தா நீங்களே போட்டுக்கிற. சரியானே? அப்ப அவர் கேஸ்டிக் மருந்து எடுத்துக்கார், குறைய இல்லை. பின்னரம் ஒரு பிரைவேட்ல டாக்டர்கிட்ட போய்க்கார். போன உடனே அவர் உடனே காலையில கேஸ்ட்ரிக்கு மருந்து எடுத்த குறையில்லைன்னு சொன்ன உடனே அவர் இசிஜி எடுக்க சொல்லி துண்ணொன்று கொடுத்திக்கார். சரியானே? இசிஜி எடுபடல. இரவு ஒரு 7:30க்கு அவர் வந்து வீட்டையே மறைஞ்சிட்டார். சரியானே? அப்ப இப்ப இதை பத்தி நான் கதைக்க போறேன். இப்ப பாருங்க, நல்லா வேலை செய்யறாள், பாரம் தூக்குறாள், மாடி ஏறுறாள். அப்ப அந்நேரம் எல்லாம் அவருக்கு எந்த அறிகுறியும் காட்டல. கேஸ்ட்ரிக் மாதிரி தான் வந்துருக்கு. அப்ப சில டைம்ல நாம இப்ப கேட்டோம்னு சொல்லி சொன்னா அவர் மரணிச்சுட்டாரு, அதால கூட டீட்டெயில்ஸ் கிடைக்கல. அப்ப ஹார்ட் அட்டாக்ல மாரடைப்பு தான். திடீர் மரணம் வந்தா அது மாரடைப்பு தான் கூட காரணம், பெரும்பாலான காரணமா தான். சரியானே? அப்ப திடீர் மரணம் ஒன்று வருதுன்னு சொல்லி சொன்னா மாரடைப்பு காரணம். அப்ப மாரடைப்புல இது ஒரு வகை, கேஸ்ட்ரிக் மாதிரி மாரடைப்பு ஒரு வகை. அதுதான் நம்ம கூடுதலா வந்து கவலையினமா இருக்கிறோமா தான். மற்ற ஹார்ட் அட்டாக் எல்லாம் நாம உடனே இசிஜி எடுப்போம், நாம கேஸ்ட்ரிக் குளிசையெல்லாம் எடுத்துட்டு விட்ட போக மாட்டோம். இப்ப நாம சில டைம்கள்ல சில ஓபிடிக்கு மருந்து எடுக்க வருவாங்க, வந்து எனக்கு கேஸ்ட்ரிக் மாறி இருக்குன்னு அவங்க சொல்ற, அவங்களே கண்டுபிடிச்சிருவா வருத்தத்தை. எனக்கு கேஸ்ட்ரிக் மாறி இருக்கு சார், கேஸ்ட்ரிக் குளிசை தாங்க. அப்ப நாம என்னத்துக்கு டாக்டர் ஆக்கியம் வருது? அவருக்கே வருத்தத்தெல்லாம் கண்டுபிடிச்சி கேஸ்ட்ரிக் குளிசை தாங்கன்னா அப்ப நான் தேவையில்லை, நீங்க போய் அந்த பார்மசியில அந்த மருந்து கொடுக்கறத போய் கேஸ்ட்ரிக் குளிசையை வாங்கிட்டு போங்கன்னு அனுப்பணும். அப்ப இந்த கேஸ்ட்ரிக் மாறி இருக்குன்னு சொல்லப்படா, நீங்க உங்களோட வருத்தத்தை சொல்லணும், உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லணும். அப்ப மேல் வகுறு அல்லது நெஞ்சிட கீழ் பகுதி, இறப்பைக்கு மேல இருக்கு. இப்படித்தான் நம்ம இறப்பை இருக்கு. சரியானே? நம்ம கேஸ்ட்ரிக் இறப்பை வருது, ஹார்ட் வந்து அதுக்கு மேல இருக்கு. சரியா? இறப்பையோட மேல் பக்கம் தான் இருதயத்துல கீழ் பக்கம். சரியானே? அப்ப நம்மளுக்கு கீழ் பக்கத்துல வர ஹார்ட் அட்டாக், அதாவது அது சொல்றது ரைட் ஹார்ட் அட்டாக் சொல்லு, ரைட் பக்கம். இருதயம் வந்து நம்ம இப்படி தண்டிக்கு, அப்படி கழிஞ்சி இப்படி நேர அரிக்கிறதுல. அப்ப அதுல இடது பக்கம் மேல வந்துடும், வலது பக்கத்து இருதயம் தான் கீழே கிடைக்கும். சரியானே? அந்த வலது இருதயத்துல தான், அதாவது மேலுக்கு சோனையாரன்னு சொல்ற, இருதயாரன்னு சொல்றது, அது 2க்கு இடையில தான் நம்மட இதயத்தை இயக்குறவர் ஒரு சின்ன ஒரு சாமான் அழிக்கார், அந்த கரண்ட பாஸ் பண்றவர். இப்ப நாம நினைக்கும் அதான் அந்த ரூஹூதப்படுறன்னு சொல்றது. இப்ப இருதயத்தை அல்லாஹ் படைச்சு அது இருதயம் தானா இயங்குதுல, அப்ப அதாவது இயக்க வச்சு இருதயம் படைக்கப்படுது. என்ன, சின்ன 2 துணிக்கு சேர்ந்து ஒரு உருவம் உருவாகுது, வகுத்துக்குள்ள உருவாகி இருதயம் ஒன்று படைக்கப்பட்டு இருதயம் துடிக்க தொடங்குதானே. அப்ப என்ன நம்ம துடிக்க தொடங்கின நம்ம சொல்றோம் ரூஹூதப்படுது. இப்ப நான் யோசிக்கிறதான் அந்த 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 இருதய இயக்கிக்கு ஒரு மெசேஜை கொடுக்கறதுக்கு பிறகு அது அவர் இயங்கி கொண்டே இருக்கார். மகத்தாகும் வரையும் அந்த இதய இயக்கி அடிச்சுட்டே இருக்கு. சரியானே? கரண்ட பாஸ் பண்ணிட்டே இருக்கு. அது நம்ம இருதயம் ஃபுல்லா அந்த கரண்ட் போய்தான் இருதயத்தை மொத்தமா பம்ப் பண்ண வைக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 72 தரம் இருதயம் துடிக்குது. சரியானே? அப்ப இதுல அந்த அந்த இதய இயக்கி இருக்கிறது வந்து வலது இதய வர அந்த பக்கத்துல வர இரத்த குழாயால தான் அதுக்கு இதய இயக்கிக்கு சப்ளை பண்ணப்படுது ரத்தம். வலது இதயத்துக்குரிய இருதயத்தால அந்த இரத்த குழாயால இல்ல, அதுக்கு வாருது. இப்ப வலது பக்கம் வந்து உண்மையா நம்ம நோமலா கதைக்கிற ஹார்ட் அட்டாக் எல்லாம் வலது பக்கம் வர ஹார்ட் அட்டாக்.
அது சாரி இடது பக்கம் வர ஹார்ட் அட்டாக் அது நாம மருந்து குடிக்கிற இன்ஜெக்ஷன் போடுற தப்பெல்லாம் பாதுகாக்கலாம் சரியானே. ஆனா இதயத்தை இயக்குறவர் அவர் இருக்கிறது வலது இரத்த குழாய் பிளாக்கால தான் அது நடக்குது. அப்ப அந்த கட்டுப்பாடு சடனா நின்றுச்சுண்டா இதே நின்று எப்ப இதே இயக்கி அடிக்கிற அந்த மெசேஜ் நம்மட இருதய தசைகளுக்கு வராம விடுதோ அந்நேரம் ஹார்ட் நின்று அதான் சொல்ற ஹார்ட் பிளாக். அப்ப ஹார்ட் பிளாக்ங்கிறது சடனா அதுல ஃபர்ஸ்ட் ஹார்ட் செகண்ட் ஹார்ட் தேர்ட் ஹார்ட் பிளாக் இருக்கு. அந்த ரெண்டாவது மூணாவது ஹார்ட் பிளாக்ங்கிறது கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக் சொல்ற முழுமையா இருதயம் மொத்தமா நிக்கிறது. ஒரு கொஞ்சம் பிளாக் ஆகுற அப்படின்னு இல்லை மொத்தமா நிக்கிறது. அதுக்கு பிரதான காரணம் இந்த அந்த நான் சொன்ன கேஸ்ட்ரிக் மாதிரி வர ஹார்ட் அட்டாக் அது சொல்ற இன்ஃபீரியர் ஹார்ட் அட்டாக் சொல்ற இன்ஃபீரியர் ஹார்ட் அட்டாக் கீழ் போர்டர்ல வர ஹார்ட் அட்டாக் சரியானே. இருதயத்தை கீழ் போர்டர்ல வர ஹார்ட் அட்டாக் அதாவது இதயப்பைக்கு மேல் போர்டர் சரியானே. அப்ப அதுல வர ஹார்ட் அட்டாக் பிரதான காரணம் சரியானே அந்த ஹார்ட் பிளாக் ஏற்படுத்துது. அப்ப ஹார்ட் பிளாக் ஆன ஹார்ட் நின்று இதுதான் திடீர்னு அப்பல நிக்கிறது. அப்ப தயவு செய்து நாம பாருங்க 50 வயது என்ன அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்கும் 4-5 பிள்ளைகள் இருக்கும் வைஃப் இருக்கு அப்ப சடன் திடீர் மரணம். அப்ப கேஸ்ட்ரிக்ங்கிற வசனம் இருக்குதானே அதை நீங்க பாவிக்கப்படா நீங்க எனக்கு கேஸ்ட்ரிக் இருக்குன்னு சொல்லப்படா எனக்கு நெஞ்சுக்கு எரியுன்னு சொல்லணும் ஓங்காலம் பாற மாதிரின்னு சொல்லணும் ஏவர வருது சார் ஏப்பம் மாதிரி ஏவர வருது என்ன நெஞ்சு பத்துது வயிறு டம்முண்டு இருக்கு சாப்பிட்டா வயிறு ஊதல் மாதிரி இருக்கு இதைத்தான் நீங்க சொல்லணும். அப்ப டாக்டர்மார் அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க இது என்ன வாரிக்கணும்னு சொல்லி. அப்ப நாம இப்ப இடது பக்கம் வந்தா தான் ஹார்ட் அட்டாக் இல்லை வலது பக்கத்துக்கும் இருக்கும் சரியா வலது பக்கம் இருக்கும். ஆகவே இந்த கேஸ்ட்ரிக் மாதிரி இருக்கிறதுகளுக்கு நீங்க அந்த நேரத்தை பேர்ன் பண்ணப்படா அங்க வெள்ளைப்பூடு அவிச்சு திங்குற உளுவரிசி அதை சாப்பிடுறது சுடுதண்ணிய குடிக்கிறது சப்பி திங்குற குளிசையை குடிக்கிற அந்த கேஸ்ட்ரிக் பானி வீட்டுகள் எல்லாரும் விட்டு அதுல 2 கரண்டியை குடிக்கிற இந்த வேலை ஒன்றும் செய்யாது அங்க வீட்டை. நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. எல்லாம் ஒரு 500 மீட்டர் 400 மீட்டருக்கு ஹாஸ்பிட்டல் என்ன நம்ம பக்கத்துல சுகாதார சேவை அந்த மாதிரி ஏன்னா மணித்தியால கணக்குல இப்ப முன்றாகலைக்கு மருந்து எடுக்க போற மாதிரி சீம்பிளாண்டுவ அந்த காடுகளுக்குள்ள பஸ்ஸுக்கு நின்று போற மாதிரி எல்லாம் இல்ல அண்ணா ஏறினா ஹாஸ்பிட்டல் தான் முற்ற பக்கம் எல்லாம் ஹாஸ்பிட்டலும் டாக்டர் மாதிரி இருக்கு நம்ம ஊருக்குள்ள. அப்ப நாம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. முதலாவது வேலை இசிஜி எடுக்கிறதா இசிஜி எடுத்ததுக்கு பிறகு ஒண்ணும் இல்லைன்னா பரவாயில்லை. அப்ப நம்ம இசிஜி எடுப்போம்னு சொல்லி சொன்னாலும் கூட என்ன செய்யற குளிசையை குடிச்சு பாப்போம் தாங்க சார் டாக்டரை மாத்தி போட்டுருவோம். டாக்டர் இசிஜி எடுக்கணும்னு நினைப்பார். இவங்க என்ன செய்வாங்க இல்ல நான் இரவு கொத்து ரொட்டி சாப்பிட்டேன் 10 மணி கொஞ்சம் இரவு எண்ணெய் சாப்பாடு செஞ்சுட்டேன் கிழங்கு பொரியல் திண்டேன் அதான் சார் எனக்கு நெஞ்சுக்காரு இவர் அது என்னை ஹார்ட் நான் நல்லா வேலையில் அஞ்சிடறேன் ஹார்ட் ஒர்க் பண்றேன். இவர் ஒரு மேசனே ஹார்ட் ஒர்க் பண்றாள் நம்மளை விட வேலை செய்யறாள் மண் குலைக்கிறது இழுக்கிறது எல்லாம் செய்யறாள். ஆகவே இந்த ஹார்ட் அட்டாக் அந்த ஹார்ட் அட்டாக் இல்லை சரிதானே. அந்த அந்த வேலை செஞ்ச வார ஹார்ட் அட்டாக் இடது இதயத்துக்கு பிளாக் வந்தா இடது இதயத்துக்கு போற குழாய் பிளாக் ஆயிடுச்சுன்னா நடந்த விளைக்கும் நடக்க தலை சுட்டு வரும் சரியானே. அதுகள் இடது பக்கத்துக்கு வலது பக்கத்துக்கு வார ஹார்ட் அட்டாக் இப்படிதான் வரும். ஏவர நெஞ்செறிகிற ஓங்காலம் வார வயிறு டம்முன்னு இருக்கிறது இப்படி இருந்தா நீங்க எண்ணெய் சாப்பாடு சாப்பிடறதுக்கு தான் கூட காட்டும். அதுக்காக நீங்க கேஸ்ட்ரிக் நினைச்சிடப்படா எண்ணெய் சாப்பாடு சாப்பிட்ற அன்னைக்கு நம்ம ரத்தம் திக் ஆகும். எண்ணெய் சாப்பாடு திண்டா ரத்தம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்த ரத்தம் இறுக்கமாகும் பாகு மாதிரி இறுக்கமாகும் மில்கி ஆகும். அப்ப அது கொழுப்பு தான் அது காரணம். அப்ப அது ஸ்லோவா தான் ஓடும். சும்மா இருந்த தண்ணி மாதிரி ஓடின டைம்ல நல்லா ஓடி இருக்கின்ற ரத்தம் இப்ப இறுக்கமாக ஸ்லோவா ஓடும். அப்ப அண்ணன் நமக்கு காட்டும் அறிகுறி சரியானே. அப்ப அது இறைப்பைக்கு மேல இருக்கிறதால அந்த அறிகுறி வார இறைப்பைக்குரிய இது கேஸ்ட்ரிக் மாதிரி அறிகுறி வராதா. ஆகவே நீங்க கேர்லெஸ் அடிக்கப்படா டாக்டர் மாதிரி சொன்னா கட்டாயம் இசிஜி எடுங்க. பிரைவேட்ல இருக்கிறதா 300 ரூபா தான். ஹாஸ்பிட்டல்ல 24 மணித்தியால எந்த ஹாஸ்பிட்டல் அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இசிஜி எடுப்பாங்க. நம்ம நாங்கள் நினைச்சோம் 10 மணிக்கு போறோம் 8 மணிக்கு போறோம் ஹாஸ்பிட்டல் மூடி இருக்குன்னு நினைக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டல் மூடியான்னு கேட்காங்க. லீவு நாள் பிஹெச் அன்றைக்கு ஹாஸ்பிட்டல் மூடியான்னு கேட்காங்க. ஹாஸ்பிட்டல் மூடையிலா ஓபிடி தான் நடக்காது. அதுவும் குறித்த நேரம் வச்சிருக்காங்க. அப்பயும் 2 மணித்தியாலும் ஓபிடி ஞாயிற்றுக்கிழமைகளையும் ஓய்வு லீவு நாளையிலையும் 2 மணித்தியாலும் ஓபிடி 8-10 சனிக்கிழமை 8-12 மணி நேரம் ஓபிடி இருக்கு. மற்ற நாளையில இருந்து 8-12 2-4 ஓபிடி இருக்கு.
24 மணித்தியாலும் அவசர சிகிச்சை பிரிவு சரியானே. அவசர சிகிச்சை போங்கன்னு சொன்னா கொண்டு வர மாதிரி ஆகல வச்சிருவாங்களோ. எங்களுக்கு என்ன ஆசையா வச்சுக்கிறது போட்ல நோயாளி இல்லாட்டி நாங்க நல்ல ஃப்ரீயா இருப்போம். போர்டுல நோயாளி இல்லாட்டி எங்களுக்கு வேலை குறைத்தாரு. அப்ப நாங்க இருக்க சொல்றோம், கொஞ்சம் இருக்கணும், இருந்து இசிஜி எடுத்து பார்க்கணும் சரியானே. சில சந்தேகமா இருந்தா இசிஜில ஹார்ட்டாம இருந்தாங்க கூட 2 ஹவர்ல திருப்பி எடுக்கிறேன். ஒரு ரத்த பரிசோதனை ஒன்று இருக்கு, ட்ரோபோனின் ஐன்னு சொல்லி, ஹார்ட் அட்டாக் தானா வந்தது, ஹார்ட் அட்டாக் தானா, இசிஜில ஹார்ட் இது இல்லை இருந்தாலும் அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, அதை செய்து பாக்குறேன். அதுலயும் காட்டலன்னா விட்டு அனுப்புவோம். ஒரு 2 மணித்தியாலும் 4 மணித்தியாலும் வாட்டில் இருக்குச்சுன்னா அங்க ஆளை காணல, எழுதி போட்டு வந்து வாட்டில பின்னரம் பார்க்க வந்த ஆள் இல்லை. நான் சொந்த விருப்பத்தில் வைத்திய ஆலோசனைக்கு எதிராக எனக்கு என்ன மரணம் ஏற்பாடாலும் நானே பொறுப்பு எழுதி போட்டு போறேன் சரியானே. இனி ஒண்ணும் செய்யல. இஸ்ராயல் அலிஸ்லாம் ஒரு பக்கத்துல கையை பிடிச்சி இழுக்க கூட நான் பிடிச்சி காப்பாத்தேலா, அவர் கூட்டிக் கொண்டே எங்க அவங்க தாக்கணுமோ அந்த இடத்துல உயிரை வாங்கி போட்டு விடுவார். அப்ப நாம கடுமையா ஓவரா இழுக்க இயலாது, நாம முயற்சியை செய்யலாம். அப்ப தயவு செய்து நாம அந்த இதுகளை கேட்டு நடங்க சரியானே. இசிஜி கட்டம் எடுத்து பார்க்கணும், அந்த ஆலோசனை கேட்கணும். மற்றது இந்த எப்படியான ஹார்ட் அட்டாக்கு சரியானே, ஹார்ட் வந்து பம்ப் பண்றது குறைஞ்சா பிரஷர் குறையும். அந்த பிரஷர் குறையக்குள்ள தலை சுத்து மாதிரி வாரு, கண்ணீரற்ற மாதிரி வார வேறுக்குற சலசலண்டு. அந்த டைம்ல இந்த 4 கிலோ வைக்கிற உடிச்சு வச்சிடப்பா விட்டு சில ஆக்கள் அதை வச்சா பிரஷர் ட்ராப் ஆயிடும் சரியானே. அது நீங்க இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரான். மற்ற குளிசைகளை போடலாம், அஸ்பிரின் குளிசை வளமையா பாவிக்கிறார்கள் இருக்காங்க, அஸ்பிரின் குளிசை, இந்த குளோபிட் குளிசை அதெல்லாம் போடலாம். அந்த இதை போட்டா பிரஷரை ட்ராப் ஆகும், ட்ராப் ஆகினா ஹார்ட்னம் இதாயிரும். அதனால உடனே எவ்வளவுக்கு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வரலாமோ உடனே வரணும். ஆகவே உங்களுக்கு அதை தீர்மானிக்க இயலாது. நீங்க நெஞ்சு நோவுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, வந்து இசிஜி எடுத்து பார்க்கணும் சரியானே. இப்ப பெருமளவுக்கு ஒரு அளவுக்கு இப்ப மாற்றம் இருக்கு. இப்ப இசிஜி எல்லாம் இருக்காங்க, வந்து செல்லி இசிஜி இருக்காங்க. ஆனா எந்த பாட்டி எடுக்கிறதுனா இளம் பாட்டி ஆம்பளை பெண்கள் பயம் கூட அதால இசிஜி எடுப்பாங்க. நாம சேவண்டாலும் சார் இசிஜி ஒன்று எடுத்து பார்ப்போம்பாங்க பெண்களை பொறுத்தவரையில. ஆண்கள் வந்து கேஆர்எஸ் கூட ஆரம்ப கட்டத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வரல, அதை வச்சுட்டு இருந்து எல்லாம் சமாளிச்சு பார்த்து நீ 7ஆவது கட்டத்துல வந்து தப்பு ஈடியில் வந்து விடுற நெஞ்ச போத்திட்டு வந்து அந்த சீரியஸான கண்டிஷன்ல வார. அப்படி இருக்கப்படா நாமளும் கவலையினமா இருக்காமக்கு நாங்க அதை செக் பண்ணோம்னு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.